தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் அனிகன். நான் அமீர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வேறு ஏதாவது நான் பிஸ்னஸ் பண்ணணும், நான் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்குள்ள வரணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறீங்கல்ல. நைட்டி பிஸ்னஸ் எக்கச்சக்கமான பேர் என்கிட்ட கேட்டுட்டீங்க. அதுவும் இல்லாமல் நைட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் இருக்குது, நல்ல மார்க்கெட் இருக்குது. ஏன்னா என்கிட்டயே மக்கள் வந்து சாரீஸ் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வந்து நிறைய மக்கள் வந்து ஆனால் நைட்டிஸும் எனக்கு காண்டாக்ட் கொடுங்க, நைட்டிஸும் நிறையா போகுது, குவாலிட்டியாக கொடுங்க, சூப்பராக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கேட்குறாங்க. ஸோ அதுக்குண்டான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கணும், அதில் என்னென்ன குவாலிட்டி இருக்குது, எத்தனை ஜிஎஸ்எம் இருக்குது, எவ்வளோ ஹை எண்டு போகும், என்ன ரேட்டுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம், எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணலாம், இது தைக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் வேணுமா, நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சிங் அந்த இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், கட்டிங் ப்ராசஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும், நான் கட்டிங் மாஸ்டர் போடணுமா, என்னோட வீட்டில் வச்சு பார்க்கணுமா, கார்மெண்ட்ஸ் ஏதாவது பார்க்கணுமா, ஜாப் ஒர்க் கொடுக்கணுமா, அப்படி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் வீடியோஸ். ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து நான் ட்ரை பண்ணேங்க. நைட்டிஸ் நான் பண்ணலாம், நைட்டிஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட ஆதரவு வந்து எனக்கு சாரீஸில் வந்து ரொம்ப சூப்பராக கிடச்சிருச்சு, நல்லா கிடைக்குது, சூப்பராக கொடுக்குறாங்க, யூனிக் கலெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் வந்து நிறைய சாரீஸ்லாம் உண்மையை சொன்னால் வருதுங்க. வந்தவொடனே டெய்லி சாரீஸ் வருது, அப்படியே மூவ் ஆகிடுது, ஸ்டாக் அவுட் ஆகிடுது. நான் இன்கேஸ் நான் வீடியோஸ் எடுத்து போட்டு நான் சூப்பராக இருக்குது, நல்ல சாரீஸ் அருமையாக பண்ணுறேன். ஏன்னா நான் ஆர்டர் பண்ணி எனக்கு வர்றதே 90 சாரீஸ் 100 சாரீஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் வருது. நான் சொன்னாப்புல ஒரு ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் தான். அண்ட் நிரஞ்சன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு சில பேர்ட்ட நான் எனக்கு கொடுங்க சார், நான் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டிருந்தேன். அதில் நிரஞ்சன் சார், நீங்கள் வந்து என்ன நம்பிக்கையில் எனக்கு கொடுத்தீங்கன்னு தெரியலை. என்ன கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் உங்களெல்லாம் பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். பட் நீங்கள் டைம்லி ஹெல்ப் தான், நீங்கள் பண்ண ஹெல்ப் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், கடமைப்பட்டிருக்கேன். ஸோ என்றைக்குமே நான் என் பிஸ்னஸ் என்றைக்கு எந்த லெவலில் பெருசாக வளர்ந்தாலும் ஐ டோன்ட் ஃபர்கெட் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் அந்த சாரீஸ் வந்து எனக்கு சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க. இங்கெல்லாம் வந்து வாங்கிட்டும் போய்ட்றாங்க. ஸ்டாக் அவுட் சுத்தமாக ஸ்டாக் அவுட் ஆகிடுது. ஸோ வருது போகுது. ஸோ இன்னும் ஒரு 6 monthsக்குள்ளே சூப்பராக செட்டில் ஆயிடுவேன். அதனால் அதிலே நான் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டேங்க. அதுக்கு முன்னாடி நான் கலெக்ட் பண்ண செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணலாம் நைட்டி அப்படின்னு சொன்னிங்கன்னா, சத்தியமாக எனக்கு இந்த ப்ராடக்ட் நாலேஜ் வேணும். இது எப்படி கட் பண்ணணும், பீசஸ் எப்படி நான் சேவ் பண்ணணும், நான் வந்து டெய்லரிங் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும், எப்படிலாம் கட் பண்ணுறது, என்ன மாதிரிலாம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல எத்தனை ஜிஎஸ்எம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணுமா அவசியமே கிடையாது. அவசியம் உண்டு. ஆனால் வந்து அது தெளிவாக படித்து நான் 1 மாதம் 2 மாதம் நிறைய கற்றுக்கிட்டு தான் போய் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர்ட்டு அது போய் கேட்டிருப்பீங்க. நைட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கள்ட்டே போய் கேட்டிங்கன்னா, ஆய்வுனா நம்ம மக்கள் என்ன சொல்லிடுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குது, சாரியே ஏதோ ஒன்று ட்ரெண்டிங் ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்னா மறைக்கிறதுக்கு எனக்கு சூரத்லேருந்து தான் வருது அப்படின்ட்டுருவாங்க. நம்ம சூரத்தில் சுற்றிலும் தேடுவோம், என்னடா சூரத்துன்னு சொன்னாங்களே எங்கேயுமே கிடைக்கலன்னு சொன்னால், அதெல்லாம் போய் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏரியா தான் கிடைக்குது. சாரீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சாரீஸும் சூரத்லேருந்து வர்றது கிடையாது. சூரத்தில் வர்றது செட் ஆஃப் சாரீஸ், அண்ட் வாரணாசிலேருந்து ஒரு செட் ஆஃப் சாரீஸ் வருது, கல்கட்டாலேருந்து ஒரு செட் ஆஃப் சாரீஸ், அண்ட் நம்ம ஹைதராபாத், ஏன் நம்ம லோக்கல் தமிழ்நாட்டிலே எக்கச்சக்கமான இடத்துல செட் ஆஃப் சாரீஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாரீஸ். ஸோ இந்தியா ஃபுல்லாக நான் சுற்றுறேன், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன், எல்லாத்தையும் நான் ட்ரெண்டிங்கான சாரீஸ்க்கு, யூனிக்கான சாரீஸ் கண்டிப்பாக என்னோட மக்களுக்கு, என்னோட ரீசேலர்ஸ்க்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். நம்ம எல்லாத்துக்கும் ஜெயிக்கிற உண்டான ஒரு இது தான். நைட்டி பற்றி வருவோம். நைட்டி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பல்லோத்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாங்க. எங்கேன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தானில் எனக்கு ஒரு 2 கான்ட்ராக்ட் கிடச்சிது. ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஏற்கனவே வந்து நம்ம மக்களில் ஒருத்தர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ அங்கே நான் கால் பண்ணி பேசிட்டேன், அண்ட் மெட்டீரியல்ஸும் நான் ஆர்டர் பண்ணேன். என்னோடய சிஸ்டர், நம்ம சிஸ்டர் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க, அண்ணா இந்த மாதிரி ஏதாவது எங்கே கிடைக்கும் அதுன்னு கேளுங்கன்னாங்க. ஸோ நான் விசாரித்து கேட்டதில் பல்லோத்ராவில் ஒரு ஏரியா, பல்லோத்ராவில் ஒரு சப்ளையர் இல்லை, மேனுஃபேக்சரர், ஈஸி மேனுஃபேக்சரர். அங்கே தாங்க அந்த லைனிங் முதற்கொண்டு சீப்பாக கிடைக்குதுங்க. லைனிங் முதற்கொண்டு அங்கே 12 rupeesக்கு கிடைக்குது, 12 ரூபாய்க்கு. அதுக்கு என்னோடய சிஸ்டர் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, அஸ்தர் லைனிங் சொன்னாங்க இல்லையா, அந்த லைனிங் வந்து இங்கே நம்ம ஊரில் என்ன கொடுக்குறாங்க தெரியலை, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அங்கே 12 ரூபான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் அதுவும் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க, ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்கர்ட்டை ரெடிமேடாகவே இங்கே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் செம்ம குவாலிட்டியில் சூப்பராக கொடுக்குறாங்க, குவாலிட்டி சரக்கு மட்டும்தான். அண்ட் நைட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நைட்டியில் வந்து நம்ம டல் காட்டன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவங்க 62 rupeesலேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 62 ரூபா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நான் கொடுப்பாங்க, 1 மீட்டரா 2 மீட்டரா கொடுப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு நைட்டி தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 2.9 meters, அதாவது 3 மீட்டருக்கு 10 பாயிண்ட் கம்மியாக இருக்கும். அதுதான் செட்டாக அப்படியே கொடுப்பாங்க.
ஸோ நான் இப்போ அவர்கிட்ட நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இன்கேஸ் இந்த நம்ம டல் காட்டன் சொல்கிறோம் இல்லையா, டல் காட்டன் வந்து அங்கே நீங்கள் ₹62 வாங்குறீங்க. அஃப்கோர்ஸ் ஜிஎஸ்டி கண்டிப்பாக போடுவாங்க. ஜிஎஸ்டி ஒரு ₹3 வச்சுக்கோங்க, ₹65. அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு அது நிறைய கிராம்ஸ்லாம் வராது, ஒரு 200 கிராம்ஸ் வரதே பெரிய விஷயம் தான். ஸோ ஒரு கேஜிக்கு கிட்டத்தட்ட 5 கிளாத் நிற்கும். ஸோ அங்கேருந்து இங்கே ஒரு பார்சல் வருதுன்னா ₹800 வரும். ஸோ அந்த ₹800 வருது அப்படின்னு சொன்னால் ஒரு பேலுக்கு வந்து 300 தான் அனுப்புவாங்க. கண்டிப்பாக 300 பீசஸ் தான் அனுப்புவாங்க. அந்த 300 பீசஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு அள்ளி போட்டு அனுப்புறதுலாம் கிடையாது. நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறதுக்கு முன்னாடி செட் ஆஃப் டிசைன்ஸ் அள்ளி போட்டுருவாங்க. ஒரு 10, 20 டிசைன், 50 டிசைன், எத்தனை டிசைன், 100 டிசைன் இருந்தாலும் அள்ளி போட்டுருவாங்க. போட்டுட்டு அதில் உங்களை 15 டிசைன் மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணுங்கள், செட் ஆஃப் 15 டிசைன் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது 10 டிசைன் தான். அந்த 10 டிசைனில் ஒரு டிசைனில் 30 பீசஸ். ஸோ 10 டிசைன் அனுப்புகிறப்ப 300 பீசஸ் வரும். ஸோ அவங்க நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புகிறப்ப அங்கே ஒரு சில மாடல்ஸ் வந்து உடனே ஸ்டாக் அவுட் ஆகும். அப்படின்றப்ப நீங்கள் 10 மட்டும் செலக்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து அவங்க உங்களுக்கு திருப்பி கால் பண்ணி கேட்டு அவங்கள கால் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 15 மாடல்ஸை எனக்கு செலக்ட் பண்ணி அனுப்பிடுங்க அப்படின்வாங்க. ஸோ அதை ஆர்டர் வைஸ் பார்க்குறப்ப எது இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்த்துட்டு அந்த ஆர்டர் வைஸ்லேயே பார்த்து, இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸும் கிடைக்கல, மித்த எல்லாம் கிடச்சிச்சின்னா அந்த 12 நம்பர்ஸ் வரைக்கும் அந்த 10ஐயும் எடுத்து உங்களுக்கு எடுத்து போட்டு ஸ்டாக் போட்டு பண்ணிடுவாங்க. டோட்டலாக 300 பீசஸ் உங்களுக்கு வரும் ஒரு பேலுக்கு. ஸோ நான் சொன்னாப்பில் டல் காட்டன் இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அது ஒரு ₹62, ₹3 ஜிஎஸ்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 2, அதுவும் ₹3 தான் வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டலாக த காஸ்ட் இஸ் கோயிங் டு பி 65, 68, ஒரு ₹70 கூட லோக்கல் எக்ஸ்பென்சஸோட வச்சுக்கோங்க. அடுத்து இது வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் எங்கே ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஜாப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஏரியாவில் கேட்டு பாருங்கள். நல்ல குவாலிட்டியாக சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு ₹30லேருந்து ₹33 வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக. நீங்கள் போடுற செயினாக இருக்கட்டும், ஜிப்பு அண்ட் அந்த பட்டனாக இருக்கட்டும், காலர் எல்லாமே வந்து பக்கா குவாலிட்டியாக சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தலவாய்ப்புறத்தில் தான் அது ஃபுல்லாக ஜாப் ஒர்க்கு செம்மையாக சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. ₹30லேருந்து ₹33 பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு கீழேயும் பண்ணி கொடுக்குறக்கு ஆள் இருக்காங்க. இப்போ டல் காட்டன் அப்படின்னா இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப குவாலிட்டி சூப்பராலாம் வராது. டல் காட்டன் சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் வந்து அது 130, 145 அந்த ரேஞ்செலாம் கூட கொடுக்குறாங்க. ஸோ அந்த டல் காட்டனுக்கு வந்து நம்ம இந்த ரேஞ்ச் போட வேண்டாம். ஏன்னா 140 கொடுக்குறப்ப அதுக்கு தக்கன குவாலிட்டி போட்டால் போதும். ஏன்னா துணியே சாதாரண துணி அதுக்கு எதுக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஸ்டிச் பண்ணணும், செம்மையாக கொடுக்கணும். ஸோ அது செட் ஆஃப் இதுதான். அது செட் ஆஃப் பீப்புள் வாங்குறப்ப அதுக்குன்னு சொல்லிட்டு ₹5, ₹10 நம்ம கம்மியாக வேறு எங்கே கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ₹25 யாரும் ஆஃபர் பண்ணுறாங்க, இதுக்கு தலவாய்ப்புறம் போங்க. அங்கேயும் எனக்கு ஒரு 2, 3 கான்டாக்ட் இருக்குது. அவங்ககிட்ட நான் கேள்விப்பட்டவங்க குவாலிட்டியாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறவங்க, அவங்க ₹30லேருந்து ₹33 வரைக்கும் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நான் அந்த கான்டாக்ட்டை நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு இப்போ மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசிக்கோங்க. பேசிவிட்டு நீங்கள் அங்கே பலோத்ராவில் ஆர்டர் பண்ணுறத டேரெக்டாக அங்கே நம்ம தலவாய்ப்புறத்துலேயே போய் இறக்கிடுங்க, சரிங்களா? தலவாய்ப்புறம் அங்கே போயிடுச்சுன்னா அங்கேருந்து அவங்க ஒரு வண்டியை எடுத்து கொண்டு போய் அவங்க யூனிட்டில் போட்டுட்டு நீங்கள் அந்த பார்சல் வந்த உடனே மட்டும் சோம்பேறித்தனம் பார்க்காம நீங்கள் இங்கேருந்து கண்டிப்பாக அங்கே போகணும். அங்கே போயிட்டு என்ன மெட்டீரியல்ஸ் கரெக்டாக வந்திருக்கா என்ன அதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்துட்டு ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். டிசைன் நீங்கள் என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அந்த டிசைனை சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. அதுலலாம் அவங்க தலையிடவே மாட்டாங்க. நீங்கள் எனக்கு இந்த இடத்துல இப்படி நூல் வரணும், இப்படி இந்த இடத்துல பாக்கெட் வரணும், என் காலர் இந்த டிசைன், செயின் இந்த டிசைன், என்ன டிசைனோ. என்னோடய மக்கள் நிறையா பேர் கேட்குறீங்க, அண்ணா நான் யூனிக் டிசைன் கொடுக்கணும், செம்மையாக இருக்கணும், சூப்பராக இருக்கணுன்றீங்களா? ஸோ அது உங்கள் பசிக்குண்டான தீனி தான் அது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரெண்டிங்காக நான் சூப்பராக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் தான் வழிமுறைகள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். இதில் காமிங்க உங்கள் டேலண்ட்டையும் உங்கள் யூனிக்னஸ். நான் வாங்கி சாரி வாங்கி வைக்கிறேன், இது வாங்கி வைக்கிறேன், என்னால் சேல் பண்ண முடியல அப்படின்றீங்கல்ல. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் போய் புதுசாக பண்ணுங்கள். யாரும் சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இதில் நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் வளர்ச்சி அடையணும். ஒரு ஆள் மட்டும் நான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கொட்டிட்டு போகக்கூடாது. எல்லா பேருக்கும் பிரித்து கொடுக்கணும். ஸோ இன்கேஸ் இதையே வந்து நான் எடுத்து எனக்கும் இப்போ நான் பண்ணலாம். பட் எனக்கு போதும், நான் மித்தவங்களுக்கு வழி விட்டுறேன். எனக்கு ஒரு வழி கிடச்சிச்சு, வழி கொடுத்துட்டீங்க, நான் அதில் போயிடுறேன். ஸோ இந்த வழி இன்னொருத்தர் கொடுக்குறேன். இதுலேயும் நான் போய் நிறையா சம்பாரிச்சு எனக்கு நிறையா வரணும் அப்படின்ற ஆசை எனக்கு இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுக்கு அப்பட்டமாக நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லாரும் பண்ணணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் போகிறோம். ஸோ இதுதாங்க அந்த வழிமுறை. இன்கேஸ் நான் கொடுக்குற கான்டாக்ட் பத்தாமல் ஆனால் நான் கான்டாக்ட் கொடுத்துட்டா அதோடு நீங்கள் அடங்கிடக்கூடாது. அதோடு இன்னும் நீங்கள் தேடணும். தலவாய்ப்புறத்தில் இன்னும் வேறு யாரும் எக்ஸ்ட்ரா கிடக்குறான்னு வண்டியை விடுன்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் செலவு பண்ணுங்கள். செலவு பண்ணி அங்கே செம்மையாக ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிச்சி நீங்களாம் ஒரு புதுசாக ஒரு ஆளை பிடிங்க.
தலவாய் பொறுத்த வரைக்கும் அங்கே எல்லாமே மேனுஃபேக்சரிங் யூனிட் தான், ஸ்டிச் பண்ணுறவங்க தான். ஸோ நீங்கள் அங்கேயும் தேடி அலையணும். புதுசாக ஒரு 1-2 பேரை பாருங்கள், கான்டாக்டை பிடிங்க, பிடிச்சிட்டு அவங்ககிட்ட என்னென்ன பேசலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ டல் காட்டனை பொறுத்த வரைக்கும் 62ங்களா, அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்எம் நிறையா வருதுங்க. 220 ஜிஎஸ்எம், 280 ஜிஎஸ்எம், 270 ஜிஎஸ்எம், அதிகபட்சமாக 280 ஜிஎஸ்எம், 270 to 280 ஜிஎஸ்எம் வந்து நான் ஒருத்தர் பேசினவர்கிட்ட வந்து 135 ருபீஸ்க்கு கொடுத்தாரு. 90 மோர் தென் 90 டிசைன்ஸ் பண்ணார். நான் அதையும் செலக்ட் பண்ணி அந்த சிஸ்டருக்காக அனுப்பிச்சி விட்டேன். அவங்க பே பண்ணி அந்த பேமெண்ட் ப்ராசஸில் இன்னும் பெண்டிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஸோ வந்து அதையும் செலக்ட் பண்ணி ஓகேன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டாரு. 90 டிசைன்ஸில் 90 டிசைனுமே சூப்பர் டிசைன்ஸ், சரிங்களா? அந்த கிளாத்து செம்மையான கிளாத்து. ஸோ அதை எடுத்து நீங்கள் டிசைன் பண்ணுங்கள், நீங்கள் ஓன் டிசைன் பண்ணிவிட்டு. ஸோ இன்கேஸ் நான் குவாலிட்டியாக மட்டும்தான் நான் பண்ணணும், நான் பெஸ்ட் குவாலிட்டி, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நைட்டியை பொறுத்த வரைக்கும் 200 250 ரூபா கூட கிடையாதுங்க, 600 ரூபாய்க்கு கூட ஹோல்சேலில் மட்டுமே நைட்டிஸ் கிடைக்குது. அதனால நம்ம கம்மியான ரேஞ்சு இதை தான் திங்க் பண்ணி இப்படி தான் உட்காரணும்னு நினைக்காதீங்க. அதிகமான ரேட்டு போட்டு வாங்குற அந்த செட் ஆஃப் மக்களும் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டையும் பாருங்கள். உண்மையை சொன்னால் அதுதாங்க நம்மளுக்கு காம்படிஷன் இல்லாத மார்க்கெட்டு. நீங்கள் ரேட்டு கம்மியாக போடுறோம், சீப்பான போடுவோம், நம்ம மக்களுக்கு கம்மியாக கொடுப்போம்னு சொன்னால் அது ஜெயிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி போடுறாங்க. அதை விட்டுருங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்னஸ் எடுத்துக்கோங்க. நீங்களா ஒரு டிசைன் பண்ணுங்கள், நீங்களாம் இந்த மாதிரி பண்ணுங்கள். ரேட்டு கூட போட்டாலும் போடுங்க, அதை வாங்குறதுக்கு ஒரு பீப்புள் இருப்பாங்க. ஏன்னா நான் அந்த சாரீ பிஸ்னஸ்க்குள்ள வந்தோன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி சாரீலாம் நான் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டேன். ஆனால் அந்த மாதிரி சாரீஸ் எக்கச்சக்கமாக கேட்குறாங்க. எனக்கு வந்து குவாலிட்டி மட்டும் கொடு, கிவ் மீ த குவாலிட்டி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ காசு வாங்கினாலும் பரவாயில்ல, அதுக்காண்டி எவ்வளோ காசும் போட போகிறது கிடையாது. அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எனக்கு கஸ்டமர் இது தான் வாங்குறாங்க. ஒரு சில பேர்லாம் ஐயோ எனக்கு சூரத் வேண்டாம், சூரத் தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க, அது என்னோட மக்கள் யாரும் கொடுத்த மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. என்னோட பொட்டிக்கில் வந்து நான் மித்த கலெக்ஷன்ஸ் தான், யூனிக் கலெக்ஷன்ஸ், நீ மித்த ஊர்லாம் சொல்கிறியா, அங்கேருந்து வாங்குறதை எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் போடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஸோ அந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னா டல் காட்டனை பற்றி சொல்லிட்டேன். இது வந்து 280 ஜிஎஸ்எம் சொல்கிறது, அது கிராம் தான் சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. 280 ஜிஎஸ்எம் சொல்கிறது விச் இஸ் கன்சிடர் as a கிராம். அந்த கிராம்லேயே வந்து உங்களுக்கு நல்ல பிரிண்டிங் குவாலிட்டி. உங்களுக்கு 280 ஜிஎஸ்எம் சொன்னோம்னா ஜிஎஸ்எம் தான் ஜாஸ்தி, அது செம்ம சூப்பர்னு நினச்சிடாதீங்க. 280 ஜிஎஸ்எம்லையும் மெட்டீரியல் இருக்குது, அந்த கிராம் தானே நான் சொன்னாப்புல. ஸோ 280 ஜிஎஸ்எம்மும் நான் அந்த அவர்கிட்ட பலோத்ராவில் பேசினப்போ 110 ருபீஸ் கூட நான் கொடுக்குறாங்க. அதுக்காக அதுவும் சொல்லாதீங்க. 280 ஜிஎஸ்எம் இது குவாலிட்டி நல்லாயிருக்கும், பிரிண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லி கொடுத்தாரு. அதனால வந்து 280 ஜிஎஸ்எம் இந்த ரேட் வந்து 135 சொல்கிறாரு. அண்ட் ஜிஎஸ்டி இட்ஸ் கோயிங் டு பி 7 ருபீஸ், 142 ருபீஸ் வருதுங்களா. ஸோ 142 நீங்கள் அங்கேருந்து அது 270 ஜிஎஸ்எம்னா 300 கிராம் கூட வச்சுக்கோங்க. ஒரு கிலோக்கு ஒரு 3 செட்டு கூட விழுதுன்னா நம்மளுக்கு ஒரு 2 to 5 ருபீஸ்க்குள்ளே வரலாம் இல்லையா. ஸோ அதையும் என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுங்கன்னு அப்போ தப்பாக கூட சொல்லலாம். ஸோ ஒரு கிலோக்கு எவ்வளோ வருது, அதாவது 300 சேர்ந்தது, 300 ஒரு பேலுக்கு வந்து 300 பீசஸ் வருது, 800 ருபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு சார்ஜஸ் வரும். ஸோ 800 ருபீஸ் வரைக்கும் வருதுனால அஃப்கோர்ஸ் ஒரு 3 ரூபா வரும். ஒரு பீஸ்க்கு வந்து 3 ரூபா தான் வரப்போகுது. ஸோ 3 ரூபா அண்ட் ஜிஎஸ்டி ஒரு 7 ரூபா, 10 ரூபா. ஸோ 145 ருபீஸ் வந்துச்சா, 145 ருபீஸ். அதுக்கப்புறம் அங்கே நம்மளுக்கு தலவாய்புரத்தில் செம்ம குவாலிட்டியாக சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் 33 ருபீஸ். ஸோ 145 plus 33, 55, 65, 75, 178 rupees is going to be the production cost. இது which is the highest quality, very good quality. இந்த குவாலிட்டியில் கொடுக்குறதுக்கு 187 rupees வருது, சரிங்களா. 145, 65, 75, 85, 87. ஸோ இந்த 187 நீங்கள் வாங்குறத மார்க்கெட்டில் 220 வரைக்கும் கூட செம்ம ரேஞ்சுக்கு நீங்கள் சூப்பராக கொடுக்கலாம். இன்கேஸ் இதில் ஒரு சில ஜிப்பை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், ஒரு சில கொடுப்பாங்க 195, 200, 2 அந்த ரேஞ்செலாம் கொடுக்குறாங்க. ஸோ அது கொடுக்குறது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். அந்த ஜிப்பாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இது எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணணும். பட் இவங்க கொடுக்குற ஜிப்பு அதுதான், ஜிப்புக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்களே இன்கேஸ் நீங்கள் அவங்க கொடுக்குற மெட்டீரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா, நீங்கள் போய் ஜிப்பு வாங்கி கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நான் கொடுக்குற மட்டும் கொடுங்க, ஸ்டிச் பண்ணி மட்டும் அவங்களை கொடுக்க சொன்னீங்கன்னா இதெல்லாம் நீங்களாம் கண்கூட பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி செம்மையாக கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 187 ருபீஸ் வருதா நீங்கள். ஆனால் இதில் வந்து காசை ஹோல்சேலை பொறுத்த வரைக்குங்க நீங்கள் காசு நிறையா வச்சிடவே கூடாது. நிறையா வச்சிட்டிங்கன்னா ஜெயிக்க மாட்டோம். குவாலிட்டி கொடுக்குறீங்களா, அவ்வளோதான். ஒரு 10% கூட வச்சுக்கோங்க. 187 ருபீஸ் வருதா, ஒரு 20 ருபீஸ் நீங்கள் அவ்வளோதான் வைக்கணும். 20 ருபீஸ் அதிகமாக வச்சாலும் 187, 207 ருபீஸ், 210க்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கிளாத்து வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ 210க்குள்ளே நீங்கள் விற்றீங்கன்னால் மினிமம் 50 பீசஸ் விற்பீங்க. 1-2 பீசஸ் விற்க போகிறதில்ல. யாராவது ஆர்டர்னு சொல்லிட்டு கேட்டாலே மினிமம் நான் 50 பீசஸ் தான் கொடுப்பேன் இந்த குவாலிட்டி அப்படின்னு அந்த இதை மெயின்டைன் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 50 பீசஸ்க்கு எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 1000 ருபீஸ். 1000 ருபீஸ்னால் உங்களுக்கு கொஞ்ச நாள் ஒரு கிளைண்ட்டு மட்டும் வரலாம். பட் அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா
செம்மையாக சூப்பராக கிளைண்ட்ஸ் வரலாம். ஒரு நாளைக்கு 10 கிளைண்ட் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு நாளைக்கு 10,000 ருபீஸ் ஏர்ன் பண்ண போகிறீங்க. இப்படி தான் நம்ம பிஸ்னஸை பெருசாக கொண்டு போகலாம், பெருசாக வளர்க்கலாம். இதுதான். இன்னொன்று அந்த ஹோல்சேலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் ₹1 தான் வைப்பேன்னு சொன்னாங்க. நம்புங்க, ₹1 தான் வைப்போம், வைக்கிறாங்க, இல்லைன்னா கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ₹1 வைப்பாங்க. ஆனால் அவருக்கு அந்த ஒரு கஸ்டமர், ஒரு கிளைண்ட்ஸ்கிட்ட மட்டும் டேர்ன் ஒரு 1 இயருக்கு எவ்வளோ இருக்கும் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 1,50,000 பீசஸ் அவர்கிட்ட மட்டும் கொடுப்பாரு. இப்போ ஒரு ஷாலே நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஷால் கொடுத்துட்ருக்கேன், ₹3 தான் வைக்கிறேன். இன்கேஸ் என்கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப பெருசாக வந்து ஒரு வருஷத்துக்கு 2,00,000 பீசஸ் வாங்குறாருன்னா, நான் ₹1 வச்சா போதுமேங்க. அவர் மூலியமாக மட்டும் எனக்கு ₹2,00,000 வருதே. ஸோ இதுதாங்க ஆக்சுவலாக உண்மை. இதுதான் ஹோல்சேலை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்குது. ஒரு சில இடத்துலலாம் பல்காக மூவ் பண்ணுற இடத்துல ₹1 ₹2 கிடைச்சாலும் போதும்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் தட்டி விட்றதுலாம் வந்து. ஸோ இதுதாங்க நம்மளோட நைட்டியோட ரகசியம்னு கூட சொல்லலாம். ஸோ பல்லோத்ராவில் அந்த ஆர்டரும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அவரோட கான்டாக்ட் நம்பர் தர்றேன், வாங்கிக்கோங்க. 2 கான்டாக்ட் இருக்குது. ஒரு கான்டாக்ட் வந்து நான் கண்டிப்பாக கன்ஃபார்மாக நம்பலாம், ஏன்னா அவர்கிட்டருந்து வந்துடும். இன்னொரு கான்டாக்ட் வந்து இன்னொருத்தவங்க கொடுத்தாங்க. நான் அவர்கிட்டையும் பேசி பார்த்தேன், அவர் அனுப்பிச்சார். பட் அவரை வந்து நான் யாரும் அவர்கிட்ட இது வரைக்கும் வாங்கினதில்ல. அதனால் நான் அதை வந்து கொடுக்குறதுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க ஒரு இடத்துல நானும் அவர்கிட்ட பேசிட்டேன். ஸோ அவரோட கான்டாக்ட் கண்டிப்பாக தரேன். அண்ட் தலவாய்புரம் கான்டாக்டும் தர்றேன். அண்ட் இல்லை நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், நீங்களே தலவாய்புரத்துக்கு வண்டியை விடுங்க. விட்டு அங்கேயே முதல்ல யோசிச்சு அந்த டெய்லரை பார்த்து டிசைன்ஸ் கொடுக்குறது, அவங்க ஸ்டிச் பண்ணுறது நெருக்கமாக தான் தப்பாங்க. குவாலிட்டிலாம் சூப்பராகும். அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பல்லோத்ராவில் ஆர்டர் போடுங்க. ஆர்டரை போட்டு அங்கே தலவாய்புரத்துக்கு அவங்க இதுக்கு அட்ரஸ் காமிச்சு விடுங்க. ஃபாலோ பண்ணுங்கள். என்றைக்கு பார்சல் வருதோ அன்றைக்கி நீங்கள் அங்கே போய் தயவு செஞ்சு உட்காந்துருங்க. போய் உட்காந்து வாங்கி கொடுத்துருவாங்க. எத்தனை பீசஸ் இருக்குது, எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துருங்க. ஒரு நாள் ஸ்டே பண்ணி கூட, அவங்க ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கிறாங்களா, ஒரு நாள் ஸ்டே பண்ணி கூட ஃபஸ்ட்டு இதை எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க கண் கூட உட்காந்து பாருங்கள். நான் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், செம்மையாக பண்ணணும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஓடி வந்துடக்கூடாது. அதுதான் பொழப்பு. ஸோ ஒரு நாள் அங்கே ரூம் போட்டு கூட தங்குங்க. தங்கிட்டு எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க, நான் பக்கத்துலேயே உட்காரேன்னா கட் பண்ணி விடுங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதையும் பார்த்துட்டு இது நான் வரைக்கும் கூட எனக்கு கட் பண்ணுற நாலேஜ் இல்லை, எனக்கு ஸ்டிச்சிங்லாம் தெரியாது. இனிமேல் நீங்கள் கற்றுக்கோங்க, கற்றுக்குறவும் வேணும். ஏன்னா இளையராஜா வந்து ஃபஸ்ட்டு வந்து மியூசிஷியன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அவர் ப்ராப்பராக கற்றுக்கலாம் வரல. அவர் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் போய் கற்றுக்கிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா? ஸோ அதுவும் பண்ணலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் கற்றுக்கிறேன். 2 டைம் நின்று அவங்க கட் பண்ணுற பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கற்றுக்கோங்க. கற்றுட்டு இந்த பிஸ்னஸில் நீங்களும் ஜெயிக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்க ரகசியம். இதில் பண்ணுறது யாரும் வந்து நான் மதுரையிலே வாங்கிட்டு இங்கேயும் நான் பண்ணுறேன், ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு காசு இருக்கும். அண்ட் பார்த்துக்கோங்க, அது அவங்க அதை விட 10-20 ரூபா எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. ஸோ அந்த நம்மளை பொறுத்தவரை நம்மளுக்கு கிடைக்கிற லாபமே 20 ரூபா தான். ஆனால் இவங்க 20 ரூபா நீங்கள் ரேட்டு கூட போட்டு வாங்கிட்டு அதை காமிக்கிறப்ப ஹோல்சேலில் கொடுக்குறப்ப 20 ரூபா இல்லை 5 ரூபா நீங்கள் கூட கொடுத்தாலே உங்கள் கடைக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ இதுதான் உழைப்பு. எங்கே பேஸ்மெண்ட் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் வாங்குங்க. வாங்கிட்டு எதை எப்படி காஸ்ட் கட்டிங் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் காஸ்ட் கட்டிங் பண்ணுங்கள். நீங்கள் 50 காசு ஒரு பட்டனு குறைச்சா கூட அது காஸ்ட் கட்டிங் தாங்க. அதுவும் ஜெயிக்கிறக்கு உண்டான வழி தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வழிமுறைகள். தயவு செஞ்சு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன், பல நாளாக பல மாதமாக நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அதில் நான் போகிறேன் சாதிக்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு பேல் போடுங்க. இந்த 135 ரூபா ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேலாக போடுறப்போ 135 ரூபா. அடுத்து இதே இது உங்கள் கார்மெண்ட்ஸ் பெருசாகி நீங்கள் 10 பேல் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் அது 125 கூட அவங்க கொண்டு வர சான்சஸ் இருக்குது. சான்சஸ் இல்லை, கண்டிப்பாக பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து அதோட ப்ரைஸ் வந்து ஷேர் மார்க்கெட் வேல்யூவை பொறுத்து மாறுமா. இப்போ அதில் டாலர்ஸ் வேல்யூ, ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ சூப்பராக போகுதுன்னா அந்த டைத்தில் ப்ரைஸ் கூடுறதோ குறையிறதோ அதையும் அவங்க சொல்லிடுவாங்களாம். இந்த மாதிரி ரேட்டு கூட போதுங்க சார், அதனால் நீங்கள் இந்த டைத்தில் டம்ப் ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்கன்னா அதெல்லாம் எடுத்து காசு கடனை வாங்கியாவது இறக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட பிஸ்னஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அண்ட் அதனால தான் உங்களை நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னேன். இன்கேஸ் எண்டில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் உள்ளே போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன், அப்டேட்டும் கொடுக்குறேன். அடுத்து வந்து நான் இந்தியா ஃபுல்லாக கண்டிப்பாக சுற்றிக்கிட்டே இருப்பேன். சாரீஸ் பிஸ்னஸில் யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்காக கண்டிப்பாக கொடுப்பேன். பொட்டிக்கு இது வரைக்கும் நீங்கள் செலிப்ரிட்டியாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே உடுத்தாத ஒரு டிசைன்ஸை கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து சர்வ் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக. அண்ட் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேராதரவு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் ஃபனிகன். நான் அமீர். நன்றி.